தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையினுடைய வரலாறு தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சர்ச் ஹிஸ்டரி பார்ட் 4 இது. கடந்த 3 பாகங்களில அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒரு சில சம்பவங்கள், 2வது, 3வது, 4வது, 5வது இந்த நூற்றாண்டுகள்ல திருச்சபையினுடைய வளர்ச்சி, ஒடுக்கப்பட்ட நிலைமையில 3வது நூற்றாண்டினுடைய கடைசி வரைக்கும் இருந்த இந்த திருச்சபையானது எப்படி ரோமானிய பேரரசனுடைய அரசாங்க மார்க்கமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற விஷயங்களை குறித்தெல்லாம் நம்ம தெளிவாக சிந்தித்தோம். அந்த சரித்திர பின்னணிய நீங்க அறிந்து கொண்டால் மட்டும்தான் 6வது நூற்றாண்டுக்கு பிறகு நடந்த அநேக விஷயங்களை சரிவர நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால அந்த 3 பாகங்களை நீங்க இதுவரைக்கும் பார்க்கல, கேட்கல அப்படின்னு சொல்லி இருக்குமானால் தயவு செய்து நேரம் எடுத்து அந்த 3 பாகங்களையும் நீங்க பார்க்கணும். இப்ப 6வது நூற்றாண்டுக்கு பிறகு நடந்த சரித்திரத்தினுடைய காரியங்களை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி 100 ஏடியிலிருந்து 600 ஏடி வரைக்கும் இந்த காலகட்டத்துல திருச்சபையில இறையியல், தியாலஜி அது எப்படி வளர்ச்சியை பெற்றது, ஹிஸ்டரி ஆஃப் தியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இறையியலின் வரலாற்று வளர்ச்சி, அதை குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் அப்போஸ்தலருடைய காலகட்டத்துல அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலங்களில சபையில உபதேசத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதற்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. கள்ள உபதேசங்கள் பல இடங்கள்ல எழும்பின போது அப்போஸ்தலர்கள் அதற்கு எதிராக எழுதினாங்க, பேசினாங்க. ஆனா அந்த அப்போஸ்தலருடைய காலகட்டத்துக்கு பிறகு பார்க்கும்போது அப்பொழுதும் சபையில நிறைய குழப்பங்கள், குறிப்பாக உபதேச விஷயங்களில கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிலவுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் சொல்ல போனா இன்னைக்கு கூட அநேக சபைகள் வித்தியாசமான கோட்பாடுகளை, வித்தியாசமான உபதேசங்களை கை கொள்றதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே பைபிளை தான் யூஸ் பண்றாங்க, ஆனா வித்தியாசமான உபதேச கண்ணோட்டங்கள் இருக்கிறத இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்படியானா நம்ம யோசிச்சு பார்க்க முடியும், இன்னைக்கு இவ்வளவு வேதத்தினுடைய அறிவும் ஞானமும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கூட இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது இந்த வசதிகள்லாம் இல்லாத காலகட்டத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த 2வது நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுக்கு வரும்போது அப்பையும் இந்த அப்போஸ்தலருடைய காலகட்டத்துக்கு உடனே இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், சர்ச் ஃபாதர்ஸ் அவங்க இருந்த காலகட்டம், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு கீழே இருந்து வேதத்தை கற்றுக்கொண்ட சபையினுடைய ஒரு சில போதகர்கள், பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சர்ச் ஃபாதர்ஸ், அவங்க இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எப்படி தவறான உபதேசத்துக்கு எதிராக எழுதவும் பேசவும் செய்தாங்களோ அதே போல இந்த சர்ச் ஃபாதர்ஸும் பல சமயங்கள்ல அந்த காரியத்தை செய்ததாக நம்ம பார்க்க முடியும். இப்ப அந்த முதல் 3 நூற்றாண்டுகளில சபையில இருந்த ஒரு சில கள்ள உபதேசங்கள், ஹெரசிஸ், அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துல எருசலேம்ல சபை கூடி வந்தது. சபையினுடைய சங்கம், ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எதற்காக கூடினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர், புறஜாதிகளும் ரட்சிக்கப்படும் போது முதல்ல யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், மோசையினுடைய ஒரு சில முறைமைகளை பின்பற்றணும், அப்பத்தான் முழுமையான கிறிஸ்தவர்களா அவங்க மாற முடியும் என்கிற விதத்துல போதித்தாங்க. கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை அவர் சுட்டி காட்டுறார். அப்ப அந்த விஷயத்துக்காகத்தான் சபை கூடி வந்து, சபையில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூடி வந்து எருசலேம்ல இதை குறித்து யோசிச்சாங்க, என்ன பண்ணணும், புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவங்களும் யூத பிரமாணங்கள் அல்லது யூதனுடைய முறைமைகள் சிலதை பின்பற்றணுமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்ப அதை அவங்க ஆலோசித்து
அதற்கான சர்ச்சை விவாதம் எல்லாம் நடத்தி கடைசியில சொல்யூஷன் கொடுத்து அவங்க எழுதுறாங்க, எல்லா சபைகளுக்கும் எழுதுறாங்க. நீங்க இந்த மாதிரி புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது நீங்க இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, யூத மார்க்கத்தை நீங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல என்கிறத அவங்க தெளிவா எழுதுறத பாக்குறோம். பிரியமானவர்களே, 2வது நூற்றாண்டுல கூட இதே விதமான போதனை, கள்ள போதனை இருந்தது. எபியோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதற்கு எதிராக சபையினுடைய முற்பிதாக்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேதத்தை சரிவர விளக்கி எழுதுறத பார்க்க முடியும். அதே போல 2வது நூற்றாண்டுல அதற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இருந்த இன்னொரு கள்ள உபதேசம், துருபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசேஷித்த ஞானம். அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது கூட அவனுக்கு ஒரு விசேஷமான ஞானம் கிடைக்கிறது. குறிப்பா நம்ம கேட்டிருக்கிறோம் புத்த மதத்துல, அதே போல துறவு பூண்டு போகக்கூடிய ஒரு சிலர் அவங்க ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணி திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இதே போலவே நாஸ்டிசிசம், நாசிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, நாலேஜ் அறிவு என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை தான் நாசிஸ். அப்ப ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்களை கிறிஸ்தவத்திற்குள்ளாக திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு கூட ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷித்த ஞானமாகத்தான் அது வெளிப்படுது. அப்ப அந்த மாதிரி ஞானத்திற்காக நம்ம காத்திருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப அதற்கு எதிராகவும் சபையில இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் எழுதவும் வேதத்தை விளக்கவும் செய்தாங்க. மார்சியானிசம், மார்சியான் அப்படிங்கிறவரு அவரு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கக்கூடிய கடவுளுக்கும் புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய கடவுளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுடைய கடவுள் அது ஒரு கொடூரமான ஒரு கடவுளாக தோன்றுகிறாரு, கடவுள் அப்படி நிச்சயமா இருக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த யூத பின்னணிய கிறிஸ்தவத்திலிருந்து மாற்ற முயற்சி எடுக்கிறார். அவர் ஒரு புஸ்தகம், இதுதான் பைபிள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் போட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டார், டோட்டலா அதை ரிமூவ் பண்ணிட்டார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் யூத பின்னணியோடு வரக்கூடிய புஸ்தகங்களை அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா விலக்கி வச்சுட்டாரு. பவுலடியாருடைய புஸ்தகங்களை மட்டும்தான் இவர் வேத வார்த்தையாக நம்ம கருத முடியும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை அவர் திணிக்க ஆரம்பிச்சாரு சபைகளில. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் சபையினுடைய பிதாக்கள் எதை யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, வேத புத்தகத்துல எந்தெந்த புத்தகங்கள் இது தேவனுடைய வார்த்தையாக கருதப்படணும் அப்படிங்கறத குறித்து ஆலோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு 2-3 நூற்றாண்டுகள் இந்த விவாதம் போச்சு. ஆனா இதை தொடங்கி வைக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வந்த மார்சியான் அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கள்ள உபதேசம் 3வது நூற்றாண்டுல செபல்லியஸ் அப்படிங்கிறவர், செபெல்லினிசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்னன்னா, தேவன் ஒருவர் தான், பழைய ஏற்பாட்டுல பிதாவாக அவர் வெளிப்படுறாரு. புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல 1 நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்துவா அந்த நபர் வெளிப்பட்டாரு. அதற்கு பிறகு சபையினுடைய காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஒரே நபர் தான், அவர் 3 வேஷங்கள் அல்லது 3 தோற்றங்கள்ல இந்த உலகத்துல செயல்பட்டாரு. அப்ப இந்த கள்ளோபதேசம் பாத்தீங்கன்னா திரித்துவம், ட்ரினிட்டி நம்ம சொல்றோம், அதற்கு எதிராக இருந்த ஒரு உபதேசம். சரிங்களா? அதே மாதிரி 3வது நூற்றாண்டுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபத்திரவத்தினுடைய காலகட்டத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் பயந்து போய் என்ன செஞ்சாங்கன்னா, உயிருக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகளை வணங்கினாங்க. அதே மாதிரி சக்கரவர்த்திகளுக்கு பலியிட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி செய்தவர்கள் பயந்து போய் அல்லது பிரஷர்ல அவங்களுடைய அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை நழுவ விட்டவர்கள் திரும்ப அவங்க சபைக்கு வரும்போது அவங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? சரிங்களா? இது ஒரு பெரிய விவாதமாக மாறினது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு சிலர் என்ன செய்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பேதுருவை இயேசு கிறிஸ்துவ 3 முறை மறுதலித்தாரு, அவரையவே இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டாரு என்கிற விதத்துல விவாதித்தாங்க.
அப்ப இதெல்லாம் நான் எதற்காக சொல்றேன்னா, ஆதி திருச்சபையில, அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல மட்டுமல்ல, கள்ள உபதேசங்கள் அல்லது தவறான போதனைகள் உருவானது. அதற்கு பிறகும் அப்படியே அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நான் சர்ச் ஃபாதர்ஸ் சொன்னேன். சபையில அப்போஸ்தலர்கள் இருந்த அதே மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருந்து, அத்தாரிட்டேட்டிவான ஒரு ஸ்தானத்துல இருந்து சபையை இந்த கடினமான காலகட்டத்துல வழி நடத்தின கூடியவங்க. அப்ப அவங்களில் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேரை நம்ம தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ஜஸ்டின் மார்டேர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசத்தை மற்ற மதங்கள் அதை தாக்கின போது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய பக்தனா இருந்தார் ஜஸ்டின் மார்டேர். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டெர்டூலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, இரேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ பக்தன் இருந்தாரு, ஆரிகன் அப்படிங்கிற ஒரு தேவ பக்தன் இருந்தாரு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் சபையை பேணி பாதுகாத்தது போல, கிறிஸ்தவ நம்பிக்கையை பேணி பாதுகாத்தது போல, இரண்டாவது மூன்றாவது நூற்றாண்டுகள்ல சபையினுடைய சரியான போதனைக்காக நின்றவர்கள் இவங்க. சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம அவங்க எழுதின, அந்த காலகட்டத்துல எழுதின உபதேசத்தை எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா சில குறைவுகள் நம்ம பார்க்க முடியும். சில கோட்பாடுகள்ல நம்ம நம்புறதுக்கும் அவங்க எழுதி வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா நம்ம எதை மறக்க கூடாதுன்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில வேத வார்த்தையை சரியாக போதித்தவர்கள் தான் இந்த அருமையான தேவ பக்தர்கள். சரிங்களா? இப்ப இந்த காலகட்டத்தை குறித்து இறையியல்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தையும் உங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். என்னன்னா, அன்னைக்கு புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களினுடைய தொகுப்பாக இன்னும் ஆக்கப்படல. நான் சொல்றது 2வது 3வது நூற்றாண்டுகள்ல அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த புஸ்தகங்கள் பல இடங்கள்ல பல சபைகள்ல இருந்தது. சில புத்தகங்கள் சில சபையில, இன்னொரு சில புஸ்தகங்கள் இன்னொரு சபையில. ஒட்டுமொத்தமா எல்லாம் 27 புஸ்தகங்கள் தான், இந்த புஸ்தகங்கள் தான் தேவனுடைய வார்த்தை என்கிற முறையில புதிய ஏற்பாடு என்கிற தொகுப்பாக எல்லா சபைகள்லயும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, சாதாரண பாமர மக்களுடைய கையில இந்த வேத புத்தகம் கிடையாது. சரிங்களா? சாதாரண பாமர மக்கள் கையில இது பெரும்பாலும் உபயோகித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை இதெல்லாம் அறிந்த ஒரு சில அந்த விதமான பொறுப்புல இருந்தவங்க, சபையில முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க, அவங்க மட்டும்தான் இந்த வேத புத்தகத்தை ஆராய முடிந்தது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரமாணங்கள், கிரீட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் டாக்ட்ரினல் ஸ்டேட்மெண்ட். உபதேசம் அப்படின்னா என்ன, நீங்க நம்ப வேண்டியது என்ன. சரிங்களா? பைபிள் பொதுவாக பரவலாக இல்லாத ஒரு காலகட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எதை நம்பணும், எந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த திருச்சபையினுடைய பிதாக்கள் அல்லது பொறுப்புல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கிரீடு பிரமாணத்தை எழுதி வச்சாங்க. அப்ப இந்த பிரமாணத்தை அடிக்கடி என்ன செஞ்சாங்கன்னா, திருச்சபையில அதை வாசித்தாங்க. அதே போல சாதாரண மக்கள் அதை திரும்ப திரும்ப சொன்னாங்க. சரியா? எழுந்து நின்று ஞாயிற்றுக்கிழமைகளில இதை திரும்ப வாய்ப்பாட ஒப்பிக்கிறது போல எடுத்து சொன்னாங்க. சரிங்களா? இதை ஏன் அவங்க பண்ணாங்கன்னா, இதைத்தான் நாங்க நம்புறோம், எங்களுடைய நம்பிக்கை இதுதான் என்பதை அவங்க தங்களுக்கும் வெளி உலகத்திற்கும் காட்டுறதுக்காகத்தான் அந்த பிரமாணம் பயன்படுத்தப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, 2வது நூற்றாண்டுடைய கடைசிக்குள்ளாகவே கிறிஸ்தவ நம்பிக்கை, தியாலஜி, கிறிஸ்டியன் தியாலஜி, டாக்டரின்ஸ், அத அப்போஸ்தல பிரமாணமாக அது திருச்சபைகளில அந்த விஷயம் இருந்ததாக சொல்றாங்க. அதாவது ஒரு பிரமாணம், அப்போஸ்டலிக் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா சபையிலையும் கிறிஸ்தவ சபைகள்ல இதைத்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு போதித்தாங்க. அப்ப அந்த அப்போஸ்தல பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இங்க இத ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நீங்க இதை நல்லா பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த முக்கியமான அடிப்படை தியாலஜிய இறையியல் விஷயங்களை இந்த பிரமாணம் உள்ளடக்கி இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம 10 அடிப்படை பிரமாணங்கள்னு சொல்லுவோம், டாக்டரின்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்தாவியானவர் யாரு, அல்லது திருச்சபை என்றால் என்ன, அதே போல இயேசு கிறிஸ்துவானவருடைய 2வது வருகை, நியாய தீர்ப்பு, இதை பத்தியெல்லாம் நம்ம தனித்தனி டாக்டரின்ஸா படிப்போம். அன்னைக்கு பாமர மக்களுக்கு தாங்கள் விசுவாசிக்கக்கூடியது என்ன என்பதை விளங்கிக் கொள்றதுக்காக இப்படி பிரமாணத்தை பிதாக்கள் எழுதி திருச்சபைகளுக்கு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அப்ப அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம். இன்னைக்குமே பார்த்தோம்னா ஒரு சில சபைகள்ல இந்த அப்போஸ்தல பிரமாணத்தை எல்லாம் அவங்க எல்லாருமே எழுந்து நின்று அதை அறிக்கையிடுவாங்க. சரிங்களா? அப்ப அதை பார்த்து நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒருவேளை நம்முடைய சபைகளில அந்த மாதிரி ஒரு வழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பிரமாணத்துல சொல்லப்பட்டது, சரிங்களா, அந்த பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க வேத புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அது தெளிவான உபதேசம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில சபைகள்ல இதனுடைய அர்த்தத்தை கூட தெரியாம, என்ன சொல்றோம் அப்படிங்கறத தெரியாம எழுந்து நின்று இந்த பிரமாணத்தை அப்படியே சொல்லுவாங்க. ரைட்டா? அது தவறான ஒரு விஷயம். ஆனா இந்த பிரமாணத்துல இத எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல எந்த விதமான கலப்படமும் இல்லை என்பதை நம்ம சரிவர விளங்கிக் கொள்ளணும். சரிங்களா? இப்ப இந்த சபையினுடைய காலகட்டம், இறையினுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அந்த முதல் நூற்றாண்டுகள்ல. இதுல பாத்தீங்கன்னா 2வது 3வது 4வது நூற்றாண்டுகளில இன்னும் ஒரு சில முக்கியமான விவாதங்கள் நடக்குது. இந்த விவாதங்கள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, அவ்வப்போது எங்கேயாவது ஒரு கள்ள உபதேசம் வரும். யாராவது ஒருத்தர் ஒரு கள்ள உபதேசத்தை திணிச்சிருவாங்க. இப்ப இத எதிர்ப்பதற்காக, சரியான உபதேசத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, விவாதங்கள் நடக்கும், சர்ச்சைகள் நடக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு கிடையாது. அவங்க நம்புறதை நம்பிட்டு போங்க. உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய, சர்ச்சை செய்து சரியான ஒரு அணுகுமுறைக்கு வரக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடையாது. ஆனா அன்னைக்கு எப்படி எருசலேம்ல சபை கூடி ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில் அதை நடத்துறாங்களோ, அதே போல கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு ஈடுபாடோடு கூட சபையினுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை விவாதித்து கடைசியில தீர்மானத்துக்கு வந்தாங்க. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி ஒரு சில மேஜர் சர்ச் கவுன்சில்ஸ், கவுன்சில் அப்படின்னு சொல்லும்போது மன்றம்னு வச்சுக்கலாம், சபை கூடி விவாதித்த ஒரு சில சங்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சில மேஜர் சர்ச் கவுன்சில்ஸ் நடந்தது. நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலதை நான் போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு பெரிய விவாதம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாரு? ஏன்னா நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுல நிறைய இடங்களில இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல பிதாவிடத்துல ஜெபித்ததாக நம்ம பார்க்கிறோம், பிதாவுக்கு மகிமை கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சிலவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை போல தெய்வம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை வந்தது. அது ஏரியஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஒரு தாளந்து படைத்த மனுஷன், நிறைய செல்வாக்கு இருந்த ஒரு மனுஷன். அப்ப அவர் நல்ல பாட்டை எல்லாம் ஏற்றினார். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் பிதாவுக்கு துல்லியமானவர் இல்ல, பிதாதான் ஆதியிலிருந்து இருந்தவர்
இயேசு கிறிஸ்துவானவர் பின்னாடி வந்தவர் தான், பிதாவானவால உருவாக்கப்பட்டவர் தான் என்கிற மாதிரி எல்லாம் இந்த ஏரியஸ் போதிக்க ஆரம்பிச்சார். பாட்டு வழியாக இந்த போதனைகள் அவர் மக்கள் மத்தியில கொண்டு போனார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல பார்த்தோம்னா அந்த மூன்றாவது நூற்றாண்டுடைய இறுதியில எல்லாம் பார்க்கும்போது திருச்சபையில கிறிஸ்தவ மார்க்கத்துல அநேகர் எதை நம்பினாங்கன்னா ஏரியஸ் சொன்னதான் நம்பினாங்க. இப்ப அந்த சமயத்துல அத்தனேஷியஸ்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப அவர் என்ன செய்தார்னா, வேத புத்தகம் இதையெல்லாம் நமக்கு காட்டுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தெய்வீகத்தன்மை உடையவர், அவருடைய தெய்வீகத்தன்மை பிதாவுடைய தெய்வீகத்தன்மைக்கு சமமானது. கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த ஃபாதர் அண்ட் இஸ் ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். சரிங்களா? அந்த வேதத்தினுடைய அடிப்படையான உபதேசத்தை அத்தனேஷியஸ் என்ன செய்தார்னா போதித்தார். அப்ப 325 ஏடியில கான்ஸ்டன்டைனுடைய தலைமையில நைசியா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த விவாதம் நடந்தது. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அந்த விவாதத்தினுடைய இறுதியில அத்தனேஷியஸ் அவருடைய வாதம் ஏற்கப்பட்டு கிறிஸ்தவ சபையானது இதைத்தான் நம்பணும், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி நம்பணும் என்பதை அவங்க பிரமாணமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆனா இதோட நிக்கல. இப்ப ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு சில கள்ள உபதேசம் வந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமாக தெய்வீக தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அவர் மனுஷனா வந்தாருன்னு வேற நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவரு உண்மையாகவே மனுஷனானாரா இல்லது மனுஷனை போல ஒரு தோற்றம், மனுஷனை போல ஒரு வேஷம் தான் அவருக்கு இருந்ததா? ஒரு சில கள்ள உபதேசிகள் என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷனை போல இருந்தாரா, நான் ஒரு மனுஷன் இல்ல, ஏன்னா தெய்வம் அந்த மாதிரி மனுஷனா இருக்க முடியாது என்கிற விதத்திலாம் போதிச்சாங்க. அப்ப கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற இடத்துல ஒரு மேஜர் சர்ச் கவுன்சில் சபை கூடி வந்து 381 ஏடியில இதை விவாதித்தது. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனா அல்லது மனிதனுடைய தோற்றம் தான் அவருக்கு இருந்ததா? கடைசியில அந்த விவாதத்தினுடைய முடிவுல சபையானது வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் முழுக்க முழுக்க மனுஷனும் என்கிற ஒரு தீர்மானத்தை பிரமாணமா ஏற்றி வைத்தாங்க. சரிங்களா? ஆனா அதோட நிக்கல இந்த குழப்பங்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சபையில இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம் என்பதையும் நம்ம ஒப்புக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷன் என்பதையும் நம்ம ஒப்புக்கொண்டோம். அப்ப எவ்வளவு சதவீதம் இவர் தெய்வம், எவ்வளவு சதவீதம் இவர் மனுஷன், இது ஒரு பெரிய விவாதமாக உருவெடுத்தது. இதுல நிறைய தவறான போதனைகள் வந்துச்சு. சிலவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வீகத்தன்மை தான் அதிகம், மனுஷத்தன்மை குறைவு. சிலவங்க சொன்னாங்க 50% 50%. இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கும்போது அவங்க எபேசு பட்டணம் இல்லையா, எபிசஸ் 431 ஏடியில சபை சேர்ந்து இதை விவாதித்து சொன்னாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீகத்தன்மையும் மனுஷத்தன்மையும் பிரிக்க முடியாது. He is a unified person. அவர் அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவருடைய மனுஷத்தன்மையும் ஒரே அவருடைய நபர்ல இந்த ரெண்டு தன்மையும் ஒரு சேர இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தீர்மானம் பண்ணாங்க. அதே போல அதற்கு பிறகு கவுன்சில் ஆஃப் கால்சிடான் அப்படிங்கிற இடத்துல 451 ஏடியில இன்னொரு மேஜர் சர்ச் கவுன்சில் சங்கம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி விஷயங்களை பேசி முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேனே, பாருங்க, சபையினுடைய நம்ம இன்னைக்கு நம்ம நம்பக்கூடிய 2 முக்கியமான உபதேசங்கள் சொல்ல போனா 600 ஏடிக்கு முன்னாடி 500 ஏடிக்கு முன்னாடி கூட அன்னைக்கு நிலவுல வந்ததைத்தான் 21வது நூற்றாண்டுலையும் நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். என்னது? திருத்துவம். நம்முடைய தேவன் இஸ் a Trinitarian God. சரிங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? 3 நபர்கள் ஒரு தேவன். இந்த உபதேசமானது அது நிலைப்படுத்தப்பட்டது இந்த காலகட்டத்துல. இதற்குன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டவர்ல ஒரு ஆள் தான் அத்னேஷியஸ். அதே போல இன்னும் கொஞ்சம் ஒரு சிலவங்க இருந்தாங்க, கப்படோஷியன் ஃபாதர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் சரித்திரத்துல.
இவங்க எல்லாம் இதுக்குன்னு சொல்லி பிரயாசப்பட்டவங்க. ட்ரினிட்டி திருத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக சபையில போராடினவங்க தான் அவங்க. அதே போல இரண்டாவது, இன்னைக்கும் மாறாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த நூற்றாண்டுகளில எடுக்கப்பட்ட பிரமாணம் இன்னைக்கு மாறாம நிற்கக்கூடியது இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தன்மை, மனிதத்தன்மை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 100% அவர் தேவன், 100% அவர் மனுஷன். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டும் அதை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த நபர்ல, இயேசு கிறிஸ்து என்கிற நபர்ல ரெண்டுமே இருந்தது அவர் உலகத்துல வாழ்ந்த போது அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கை. சரிங்களா? இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சபையினுடைய பிதாக்கள், சர்ச் ஃபாதர்ஸ், இந்த மாதிரி புரிந்து கொள்ள கடினமான வேதத்தினுடைய உபதேசங்களை அதை குறித்து விவாதிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, தவறான உபதேசங்கள், அதாவது வேதத்துல சொல்லப்பட்டதற்கு எதிராக, அப்பட்டமாக எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க தவறு, கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அதே வேளையில எதையெல்லாம் அவங்களால மனுஷிகமா ஃபுல்லா புரிந்து கொள்ள முடியலையோ அதை விளங்கி கொள்ள முயற்சி எடுக்கிறதுக்கு பதிலாக அதை வேதம் சொல்றபடி அப்படியே அங்கீகரித்தாங்க, அஃபர்ம் பண்ணாங்க. இப்ப திருத்துவ தேவன் அப்படிங்கறத நம்ம மனுஷிகமா ஃபுல்லா விளங்கி கொள்ள முடியாது. ஆனா வேத புத்தகம் சொல்வதனால அதை அப்படியே அங்கீகரித்தாங்க. இயேசு கிறிஸ்துவானவருடைய தெய்வீகத்தன்மை, மனுஷத்தன்மை ரெண்டு எப்படி அவருக்குள்ளாக இருந்தது, மனுஷியமா ஃபுல்லா விளக்க முடியாது. ஆனா வேத புத்தகம் சொல்றத அப்படியே அங்கீகரித்தாங்க. 21வது நூற்றாண்டுல கூட நம்மை போன்ற சபைகள், நம்மை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கும் அவர்கள் இறையியல் செய்து, அந்த ஆதி திருச்சபையில இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பிதாக்கள், அவங்க இறையியல், அதாவது தியாலஜி செய்து அவங்க நமக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை தான், உபதேசத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல புதிய ஏற்பாடு ஒரு தொகுப்பாக கிடையாது. பல இடங்கள்ல பல புஸ்தகங்கள் இருக்கு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடியது. அது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலருடைய காலகட்டத்திற்கு முன்பே அதை அப்படியே வச்சிருந்தாங்க. அது அப்படியே இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைனா இந்த 39 புஸ்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லி யூத மார்க்கத்தாரே அத தேவ வாக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த தொகுப்பை, ஓல்ட் டெஸ்ட்மென்ட். அப்போஸ்தலர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. சோ ஆகையினால பழைய ஏற்பாட்டை குறித்து பிரச்சனைகள் ஆரம்ப திருச்சபையில கிடையாது. அந்த 39 அப்படியே எடுத்துக்கிட்டாங்க தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி. ஆனா புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை பொறுத்தளவு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 27 புஸ்தகங்கள் மட்டுமல்ல நிலவுல இருந்தது. 2வது 3வது நூற்றாண்டுல எல்லாம் பல சபைகள்ல பல புக் இருந்துச்சு. இன்னார் எழுதினது, இன்னார் எழுதினது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காஸ்பல் ஆஃப் த ஹீப்ரூஸ், காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ், காஸ்பல் ஆஃப் பீட்டர், பேதுரு எழுதின சுவிசேஷம், நிக்கோதம் எழுதின சுவிசேஷம், மரியா எழுதின சுவிசேஷம், பிலிப் எழுதின சுவிசேஷம், இப்படி எல்லாம் நிறைய புஸ்தகங்கள் நிலவுல இருந்துச்சு. இது உண்மையாகவே அவங்க எழுதினதா? பிலிப்போ இந்த மாதிரி நிக்கோதமஸ் அவங்க பேர்ல போட்டிருக்கே, அவங்க எழுதினதா இல்லையா நமக்கு தெரியாது. யாராவது என்னென்னமோ எழுதிட்டு அவங்க பேரை போட்டாங்களா? அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருந்துச்சு. சரிங்களா? சுவிசேஷங்களை பொறுத்தளவுக்கும் ஏகப்பட்ட சுவிசேஷங்கள், நிருபங்களை பொறுத்தளவுக்கும் ஏகப்பட்ட நிருபங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம ஒரு புஸ்தகம் தான் நமக்கு இருக்கு. அன்னைக்கு நிறைய நடவடிக்கைகள் இருந்தது. ஆக்ட்ஸ் ஆஃப் ஜான், யோவானுடைய நடவடிக்கைகள், ஆண்ட்ரூ மத்தியாசனுடைய நடவடிக்கைகள், இப்படி எல்லாம் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட 150-200 பக்கத்துல புஸ்தகங்கள் இருக்கு. இதுல எந்த புஸ்தகம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தேவ வார்த்தையாக? சரிங்களா? இது ஒரு பெரிய குழப்பம். கிட்டத்தட்ட அப்போஸ்தலருடைய காலகட்டத்துக்கு பிறகு 387 வரைக்கும் இந்த குழப்பம் திருச்சபையினுடைய காலகட்டத்துல இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த குழப்பத்தின் மத்தியில இந்த பிதாக்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எந்தெந்த புஸ்தகம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகம் என்பதை தீர்மானம் செய்தாங்க. எதன் அடிப்படையில தீர்மானம் செய்தாங்க?
அதாவது இப்ப இமேஜின் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 200 புஸ்தகங்கள் உங்க முன்னாடி இருக்கு. இதுல எந்தெந்த புஸ்தகங்கள் தேவனுடைய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம்? தேவனுடைய வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய 39 புஸ்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஒரு இம்பார்ட்டன்ஸ, முக்கியத்துவத்தை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கலாம்? எப்படி அவங்க தீர்மானம் பண்ணாங்கன்னா 3 நிபந்தனைகள் அடிப்படையில. முதல் நிபந்தனை இப்படித்தான் வச்சாங்க: நியமிக்கப்பட்ட புத்தகங்களுக்கு அதன் எழுத்தாளராக அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல தீர்க்கதரிசிகள் எழுதுனது இல்லையா, நமக்கு தெரியும். அப்ப அது ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி அல்லது அப்போஸ்தலர் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கணும். அப்போஸ்தலர்கள் எழுதினதாக சரித்திரத்துல அது நிரூபிக்கப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அப்போஸ்தலர்களோடு நெருங்கி பழகினவர்கள், மார்க்கு, அதே மாதிரி யாக்கோபு, யூதா, இந்த மாதிரி ஆட்கள் எழுதியிருக்கணும். இவங்க எழுதுற புஸ்தகத்தை மட்டும்தான் அங்கீகரிப்போம் என்கிற ஒரு நிபந்தனை வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தின் பொருள் அல்லது எழுதப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட புத்தகங்களுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. இது 2வது நிபந்தனை. இப்ப உதாரணத்துக்கு பவுல் எழுதின ஒரு நிருபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அதற்கு முரண்பாடா இன்னொரு புஸ்தகத்துல வேறொரு விஷயம் சொல்லப்படக்கூடாது. ஏன்னா இது தொகுக்கும் போது ஒரு புஸ்தகத்துக்கும் இன்னொரு புஸ்தகத்துக்கும், ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டதற்கும் இன்னொரு புஸ்தகத்துல எழுதப்பட்டதுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. இது அவங்க 2வது நிபந்தனையா வச்சாங்க. 3வது நிபந்தனை பாத்தீங்கன்னா, அது வரைக்கும், அதாவது 4வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த புஸ்தகங்களை பல சபைகள்ல யூஸ் பண்ணாங்கல்ல, இந்த புஸ்தகங்கள் பரவலாக, உதாரணத்துக்கு சொல்ல போனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் பரவலாக வரலாற்றுல பல இடங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கணும். திடீர்னு சொல்லி புதுசா கண்டுபிடித்த ஒரு புஸ்தகமா இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த 3 நிபந்தனைகள் அடிப்படையில ஒரு சில காலங்களுக்கு பிறகு 397 கார்த்தேஜ் அப்படிங்கிற இடத்துல நடந்த கவுன்சில், சர்ச் கவுன்சில்ல இந்த 27 புஸ்தகங்கள், இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த 27 புஸ்தகங்கள் தான் தேவனுடைய வார்த்தையாக எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க. சரிங்களா பிரியமானவர்களே? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனலைஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய 39 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டினுடைய 27 புஸ்தகங்கள் தான், 66 புஸ்தகங்கள் தான், அதுக்கு மேல நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணும்போது ஒரு சில புஸ்தகங்கள், ஒரு 14 புஸ்தகத்துக்கு மேல அது தள்ளுபடி செய்தாங்க. அதாவது தள்ளுபடி ஆகம்னு சொல்லுவாங்க, அப்போகிரிபா. இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இருந்த 400 வருஷங்கள்ல எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அப்ப இந்த புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஆதி திருச்சபை இந்த புஸ்தகங்களை வாசித்து பார்த்த போது, பிதாக்கள் இதை பத்தி ஆலோசனை செய்த போது, இதுல நிறைய பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட 39 புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்மறையாக நிறைய விஷயங்கள், நிறைய கோட்பாடுகள் இந்த 14 புஸ்தகங்கள்ல காணப்பட்டது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்கள் இந்த புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தையாக அவங்க கருதல. இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த அப்போகிரிபா புஸ்தகத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவருடைய உபதேசத்துல சொன்னதாக நம்ம பார்க்க முடியாது. சோ சபையானது வேத புத்தகம் என்ன, பைபிள் முழுக்க என்ன அப்படின்னு சொல்லி தீர்மானித்த போது இந்த 14 புஸ்தகங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, ரோமன் கத்தோலிக்க சபை கூட பின்னர் 16வது நூற்றாண்டுலதான் அவங்களுடைய வேத புத்தகத்துல இந்த 14ஐயும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இந்த 16வது நூற்றாண்டு வரைக்கும் வேத புத்தகத்துல இந்த அப்போகிரிபா அப்படிங்கிறது வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 66 புத்தகங்களுக்கு இணையாக கருதப்படவே இல்லை. அதை நம்ம புரிந்துக்கணும். இப்ப நீங்க இந்த டைம் லைனை பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம், சரிங்களா? 45 AD இருந்து 90 AD வரைக்கும், சரியா? அடுத்து 90 ADக்கு பிறகு இங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு மேல பல புஸ்தகங்கள் நிலவுற அந்த சமயத்துல பிதாக்கள் முயற்சி எடுத்தாங்க தொகுக்கிறதுக்காக, எதை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி தொகுக்கிறதுக்காக.
பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்தார். கடைசியில 397 இந்த 27 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய 27 புஸ்தகங்கள் தேவனுடைய வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ரைட். நம்ம முடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில மனிதர்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. இந்த இறையியலின் வளர்ச்சிக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாக உழைத்தவர்கள். ஒன்று அத்தனேசியஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான தேவனுடைய வார்த்தைய அதை போதிப்பதற்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியஸுடைய காலகட்டத்துல சபை மக்கள் முழுக்க முழுக்க நிறைய பேர் மெஜாரிட்டி நம்பினது அந்த ஏரியஸுடைய கள்ள உபதேசம். அப்ப இந்த அத்தனேசியஸ் போய் சொன்னாங்களாம், உலகமே உனக்கு எதிரா இருக்கியா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அத்தனேசியஸ் அப்படி சொன்னவங்களை பார்த்து சொன்னாராம், போய் சொல்லுங்க அத்தனேசியஸும் உலகத்துக்கு எதிரா நிக்கிறான் என்பதை போய் சொல்லுங்க. அந்த அளவு வைராகியமா இந்த வேத புத்தகத்தினுடைய உண்மைகளை விளக்க முயற்சி எடுத்தவர் தான் இந்த அத்தனேசியஸ். அதுக்கப்புறம் நீங்க ஜான் கிறிஸ்டாஸ்டம் ஒருத்தரை பத்தி பாக்குறீங்க. அவர் கோல்டன் மவுத்னு சொல்லுவாங்க, அவருடைய உதடுகளை பொன் உதடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு திறமையான பிரசங்கியா. அவருடைய பிரசங்கங்கள் அநேகரை இழுத்தது, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தினது, நிறைய உபதேச விஷயங்களை குறித்து பேசினார். அதுக்கப்புறம் ஜெரோம்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு 3 நூற்றாண்டுகள் பார்க்கும்போது கிரேக்க பாஷையில தான் வேத புத்தகத்தினுடைய பல புத்தகங்கள் இருந்தது. சரிங்களா? அப்ப இந்த ஜெரோம் அப்படிங்கிற இந்த மனுஷன் தான் இத லத்தீன் பாஷையில பாமர மக்கள் உபயோகப்படுத்தின லத்தீன் பாஷையில இந்த ஜெரோம் தான் என்ன செய்யறாருன்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு. எப்ராய பாஷையிலிருந்து அதே போல கிரேக்க பாஷையிலிருந்து வேதாகமத்தை மொழியாக்கம் செய்யறார். இதுக்குன்னு சொல்லி எருசலேம்ல அந்த பகுதிகளில் போய் நிறைய வருஷங்கள் தங்கி இருந்தார் இந்த மொழியாக்கம் செய்வதற்காக. சரிங்களா? லத்தீன் பாஷையில அவர் எழுதின அந்த டிரான்ஸ்லேஷன் லாட்டின் வல்கேட் அப்படின்னு சொல்லுவோம். திருச்சபையில பார்க்கும்போது அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷத்துக்கு மேல இந்த ஜெரோம் எழுதின லாட்டின் வல்கேட் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் தான் நிலவுல இருந்தது. சரிங்களா? அதே போல அகஸ்டின், சென்ட் அகஸ்டின் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சென்ட் அகஸ்டின் ஒரு நல்ல ஒரு தியாலஜியன். உதாரணத்துக்கு சொல்ல போனா ட்ரினிட்டியை பத்தி, திருத்துவத்தை குறித்து, அதே போல மனிதனுடைய பாவ நிலைமையை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை குறித்து இதெல்லாம் எவ்வளவோ எழுதி வச்சிருக்கிறார். எத்தனையோ புஸ்தகங்கள், இந்த தியாலஜிக்கல் புக்ஸ அந்த நாட்கள்ல அவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த அகஸ்டினை போன்ற இருந்த தியாலஜியன்ஸுடைய அந்த பவுண்டேஷன்ல தான் அதற்கு பின்ன வந்த அநேக இறையியல் வல்லுநர்கள் அந்த தியாலஜியை டெவலப் பண்ணாங்க. பிரியமானவர்களே, சபையினுடைய எல்லா காலகட்டத்திலையும் பார்க்கும்போது கள்ள உபதேசங்கள், வேத புத்தகத்தினுடைய தவறாய் இருக்கக்கூடிய வியாக்கியானம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனா பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்துல எல்லாம் தேவன் ஒரு சில மனுஷரை எழுப்பி இருந்தார். வேதத்தை சரியாக போதிக்கவும், வேதத்துல இருக்கக்கூடிய அந்த உபதேசங்களை சரிவர அதை நிலைநாட்டுவதற்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் சகித்து நின்றவர்கள் உண்டு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல சிந்தித்தது இறையியலின் வளர்ச்சி. இது நம்ம தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில சரித்திரத்துல 6வது நூற்றாண்டுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறத நம்ம சிந்திப்போம். அதற்கான கிருபைகளை தேவன் தரட்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.